ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து கார்டன். இன்னைக்கு நம்மளுடைய பூத்தோட்டத்துக்கு வந்தாச்சு. வாங்க நம்மளுடைய பூத்தோட்டத்தில் இன்னைக்கு என்ன கிராண்ட் அறுவடைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பூத்தோட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுங்க. வாங்க அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதோ நம்மளுடைய பூத்தோட்டத்துக்கு வந்தாச்சு. நான் இதுக்கு முந்தின வீடியோவிலே உங்களுக்கு நான் என்னுடைய பட்டன் ரோஸ் செடியை போட்டிருந்தேன். இதை பார்த்தீங்களா, நம்மளுடைய பட்டன் ரோஸ் செடியில் அழகாக சூப்பராக நம்மளுடைய ரோஸுங்களாம் நல்லா பூத்து குலுங்க ரெடி ஆயிடுச்சு. நான் இதை அறுவடை செய்யறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் இதை பூவோட சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய போன வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். காக்கனாம்பூ நல்லா செழுமையாக இருக்கிற காக்கனாம்பூவிலிருந்து பூச்செடியிலேருந்து நான் காக்கனாம்பூவை பறித்து வச்சுருக்கேன். அந்த பூவோட சேர்த்து தான் இதை நான் கட்டி என் தலையில் வச்சுக்க போகிறேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வச்சு விட போகிறேன். இதோ பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய ரோஸ் அரும்பு விட்டு எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்களா, இன்னும் என்னுடைய செடியில் சூப்பராக அழகாக நல்லா அரும்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தீங்களா, இந்த பூச்செடியை பார்த்தீங்கன்னா ஒரு அரும்பு விட ஆரம்பித்த உடனே அதில் மொக்கெல்லாம் சூப்பராக வந்துடும். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. இந்த வீடியோ நான் ஏன் கொஞ்சம் டிலே ஆகி போடுறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த ரோஸ் சீக்கிரமாக உதிராது, எப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த செடியை நான் இவ்வளோ நாள் கழித்து போடுறேன். இதை பார்த்தீங்களா, எல்லாமே அரும்புங்க தாங்க, மொக்கு தான். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே 30 ரூபா தாங்க. 30 ரூபா செடி வாங்கி எந்தளவுக்கு சூப்பராக பூ விட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. செமையாக சூப்பராக அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. எல்லாமே மொக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் ஒவ்வொன்றா பறித்து வச்சு அனுப்பிச்சிட்டேன். இதை பாருங்கள், இங்கே இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே மொக்கு தாங்க இருந்துச்சு. பார்க்க கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஒரு உங்களுக்கு வீடியோ போட்டு இது ஒரு 4-5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மலர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில செடிங்களில் அந்த பூவுடைய கலரை சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இது ஆனாலுமே ரொம்ப நாளைக்கு தாங்குதுங்க. இந்த ரோஸ் அப்படியே நீங்கள் பூவை பறிக்காமல் அப்படியே விட்டுடுறீங்களா, இல்லை நீங்கள் லிப்லாப் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, பன்னீர் ரோஸ் வகையை சேர்ந்த இந்த ரோஸ் செமையான வாசத்தை தருதுங்க. இதை பாருங்கள், இதை பார்த்தீங்களா, இதனுடைய எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா க்யூட்டாக இருக்குங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை செய்ய வந்திருக்கோம். வாங்க நம்மளுடைய ரோஸ் அறுவடையை பார்ப்போம். அறுவடையை தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், நல்லா காம்பை கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம பூவோட சேர்ந்து கட்டும்போது அப்போ தான் கொஞ்சம் நல்லா யூனிக்காக தெரியும். ரோஸ் நம்ம பூவோட அளவாக இருக்கிறபோது அது நம்மளுக்கு ரோஸ் சரியாக தெரியாது. இதை பார்த்தீங்களா, இதை பாருங்கள், என்னுடைய ரோஸ் அறுவடையை நான் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்ம ஒரு மொக்குக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படாமல் நம்ம அழகாக அதை கட் பண்ணி எடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு ஒரு 30 ரூபா ரோஸ் செடியிலேருந்து இந்தளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. நான் இதுக்காக ஒரு 150 ரூபா கொடுத்து எந்த ஒரு உரமும் போடல. வெறும் 30 ரூபா கொடுத்து என்னுடைய வீட்டில் உரத்தை தயார் பண்ணி நான் அதை வச்சு தாங்க இந்த ரோஸ் செடியை நான் வளர்த்தேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த செடியில் அடுத்த கிளையில் இருக்கிற பூவை நம்ம பறிக்கிறதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதை நம்ம வீட்டிலே ஹோம்மேடில் செய்யக்கூடிய லிப் பாம் செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பனிக்காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி நம்மளுடைய வறண்ட ஸ்கின்னுக்கு இதை போடும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய வீடியோ நான் இது தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போட்டுட்டு வரேன் நம்மளுடைய சேனலில். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இதோ பார்த்தீங்களா, நம்மளுடைய பூ அறுவடை செஞ்சாச்சு. சூப்பராக எல்லாமே முடிச்சிட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னுடைய அடுத்தடுத்த அறுவடைங்களை நான் போடுறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லா பூவையும் பறிச்சிட்டாமல் கொஞ்சோண்டு செடியிலே நான் விட்டு வச்சிடலான்னு பார்த்துருக்கேன். இதை பார்த்தீங்களா, நம்மளுடைய ரோஸ் செமையாக க்யூட்டாக சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஒரு 1.5 மாதத்துலேயே இந்தளவுக்கு நம்மளுக்கு பூ அறுவடை கிடச்சிருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.